மேல்வீட்டறையின் அனுபவமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. படிப்பறியாதவர்களும் படித்தவர்களும் தனவான்களும் ஆண்டவரே வறியவர்களும் எல்லோரையும் ஒரு சேர நிரப்பின பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனர்களையும் பலவான்களையும் நிரப்புகிற பரிசுத்தாவியானவர் இந்த கூடுகையை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலனும் ஆண்டவரே கொஞ்சம் மாவையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், கொஞ்சம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், கொஞ்சம் எண்ணெயை ஆசீர்வதிக்கிற தேவன், நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். கொஞ்சமாக இருக்கிற எங்கள் வாலிபர் கூட்டத்தை நிரம்பி வழியும்படியாக நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உணர்வடைகிற கிருபையினால் ஆசீர்வதிக்க போகிறதற்கு ஸ்தோத்திரம். உணர்வடைய வைக்கிற அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிக்க போகிறதற்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன என்ற உணர்வினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உணர்த்த போவதற்கு ஸ்தோத்திரம். சகோதரரை ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வினால் ஒவ்வொருவரையும் உணர்த்த போவதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீடுகளிலே இருக்கிறவர்கள் பிரசங்கத்தை கேட்டு ரெண்டாவது குறிப்பிலேயே பரிசுத்தாவினால் நிரம்பி வழிந்தது போல அந்த அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் பிரசங்கத்தின் போதே பரிசுத்தாவியானவர் நிரப்புகிற அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரே, பாதைகளை செவ்வை பண்ணுகிறவரே, பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துகிறவரே, பாதஸ்தானமாகிய ஒவ்வொரு கூடுகையும் பாதஸ்தானமாகிய ஒவ்வொரு ஜபங்களையும் ஆசீர்வதிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன நல்ல தேவன். எப்பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாதத்தண்டை வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அந்த பாதஸ்தானமாகிய எங்களை நீர் மகிமைப்படுத்துகிறதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் கூடுகையை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர்களை பரிசுத்தத்திலே பராக்கிரமர்களாய் மாற்றுகிறதற்கு உமக்கு நன்றி. அசைக்கப்பட முடியாத கண்மலையாய், பேர்க்கப்பட முடியாத கண்மலையாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறதற்கு ஸ்தோத்திரம். யோசேப்புகளாய் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ப்பது எப்படி என்று ஆண்டவரே துணிந்து நிற்கிற யோசேப்புகளாய் எங்கள் பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து மாற்றப் போகிறதற்கு ஸ்தோத்திரம். தடைகளை எல்லாம் நீர் உடைக்கிறீர், தடைகளை எல்லாம் நீர் உடைக்கிறீர். இருதயத்தின் தடைகளை எல்லாம் உடைக்கிறீர். இருதயத்தின் நினைவுகள் இருக்கும் தடைகளை எல்லாம் உடைக்கிறீர் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வருகிறதற்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே, செயல்கள் பல செய்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மேன்மையான இந்த நேரத்தை கனம் பண்ணட்டும். இந்த நேரத்தில் வருகிறவர்கள் இந்த நேரத்தை செலவிடலை சம்பாதிக்கிறாங்க என்று சொல்லப்படட்டும். இருதயங்களில் உணர்த்தப்படட்டும். இந்த தேவ சமூகத்தில் செலவழிக்கப்படுகிற நேரங்கள் என்று சொல்லாமல் பரத்திலே அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற ஸ்தானத்திலே, அவர்களுக்கென்று ஆயத்தம் படுத்தப்படுகிற ஸ்தலங்களிலே இந்த நேரங்கள் சம்பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே இவர்கள் சம்பாதிக்கிறதை சேர்த்து வைத்து கட்டி கொண்டிருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும், உம்முடைய மகத்துவம் எங்களை மூடட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும், உம்முடைய அகாப்பே அன்பு எங்களை மூடட்டும். எதையும் எதிர்பார்க்காமல் எங்களை நேசிக்கிற அகாப்பே அன்பு எங்களை மூடட்டும். ஆண்டவரே எங்களிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தும் இன்னும் நேசம் அதிகரிக்கிற அகாப்பே அன்பு எங்களை மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பொக்கிஷ சாலைக்காக ஸ்தோத்திரம், விருந்து சாலைக்காக ஸ்தோத்திரம், பண்டக சாலைக்காக ஸ்தோத்திரம். சகலத்தையும் கர்த்தர் இதற்குள் வைத்திருக்கிறதற்கு நன்றி. கல்வாரி சிலுவைக்குள்ளே எப்படி வைத்திருக்கிறீரோ சகலத்தையும் அதே போல இந்த கூடுகைக்குள்ளும் கர்த்தர் சகலத்தையும் வைத்திருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வருவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆயத்தம் பண்ணினதை, ஒவ்வொருவருக்கும் திட்டம் பண்ணினதை அவர்களுக்கு கொடுப்பீராக. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு அல்லவா? அவருடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவோமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை. என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். சொல்லுவோம், என் இயேசு பரிசுத்த. உங்க சத்தத்தில் மட்டும் என் இயேசு நல்ல, என் இயேசு, என் இயேசு பெரிய, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த, என் இயேசு பரிசுத்த. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம். அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம். அவர் நாமம் உயர்த்து. என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சொல்ல உள்ளத்திலிருந்து என் இயேசு பெரியவர், என் இயேசு, இயேசு பரிசுத்த. ஒரு விஷயம், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. நான் நடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து எத்தனை தடை கற்களை கர்த்தருடைய கிருபை கரடு தாங்கி வந்தது. என்னை தோளில் தூக்கி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சொல்லுங்கப்பா. அவர் அன்பை முடிஞ்ச ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்த, இயேசு, என் இயேசு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா? ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், என் இயேசு என் போக்கிலும், என் போக்கிலும், எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும், எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கினவே. அவர் கிருபை தாங்கிச்சு, அவர் கிருபை தாங்கியது. ஆமென். என் கால்கள். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? தாங்கிச்சப்பா கிருபை. நன்றி சொல்றவங்க நல்ல சத்தமா, என் இயேசு நல்ல. ஓ ஜீசஸ், thank you ஜீசஸ். சொல்வோம், என் இயேசு பெரிய. நல்ல உள்ளத்திலிருந்து என் இயேசு பரிசுத்த. முழுபலத்தோடு என் இயேசு நல்லவர், ஹல்லேலூயா.
பெரிய. உணர்ந்து சொல்லுவோம், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை அவர் கைவிடவே இல்லை. சில நேரங்களில் நாம மறந்துருக்கிறோம், ஜெபம் பண்ண மறந்தோம், வேதம் வாசிக்க மறந்தோம். ஆனால் அவர் மறக்கவே இல்லை. உள்ளங்கையில் வரைந்து வைத்து ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து நம்மளை பராமரித்தாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை கைவிடலை, இதுவரைக்கும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தானே. இந்த இடத்துல வந்து இருப்பது என்னுடைய பலத்தினால அல்ல, ஏசப்பா என் மேல வைத்த அன்புன்னு சொல்றவங்க எல்லாரும் நல்லா ஏசப்பாவுக்கு நன்றி ஸ்தோத்திர. நல்ல வாய்களை திறந்து ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. அந்த ஒரே ஒரு சரணத்தை எல்லாரும் பாட போகிறோம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம். அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். அவருடைய நாமம் ஊச்சுண்ட பரிமள தைலமா. அவருடைய நாமத்தை எத்தனை பேர் உண்மையாவே இந்த இயேசப்பாவுடைய அன்பை ருசிச்சு பார்க்குறீங்க? ஒவ்வொரு நிமிடமும் என் கூட இருக்கிறார், ஒவ்வொரு சின பொழுதும் என் கூட இருந்து என்னை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த ஒரே ஒரு சரணத்தை மீண்டும் பாடுவோமா? என் போக்கிலும் என் இயேசுவே, என் கரத்தை பிடித்த நாள் முதல், என் கரத்தை பிடித்த இயேசு என்னை கைவிடவே. மீண்டுமாக சொல்லுவோம், என் கரத்தை உங்க சத்தையில் மட்டுமே என்னை கைவிடவே. இன்னொரு வித சொல்லுவோம், என் கரத்தை பிடித்த என்னை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. அவரின் நேசம், அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர். இப்ப முடிந்த ரெண்டு கரங்களாசை. என் இயேசு நல்ல. Thank you Jesus. இயேசு நீர் நல்லவர் வல்லவர். என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு மகாபதோ, இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அவர் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. ஆராதனை ஆராதனை உமக்கே. உள்ளத்திலிருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஜீசஸ், ஆராதனை உமக்கே. சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உலகத்துல பார்த்து சொல்லலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எல்லாம் வாலிப பிள்ளைங்க. ஆனா நீங்க கடந்து போகிற பாதை யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். சிலர் சொல்லுவாங்க, நீங்களாம் வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். அவ எல்லா வச்சிலும் யார் கூட இருந்தா தெரியுமா? நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசப்பா கூட இருந்தார் நம்ம கூட. ஒவ்வொரு பாதைகளில் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் அதில் சரணம், நான் நடந்து வந்த பாதை எப்படி பாதை தெரியுமா? கடந்து முரடான பாதை. நான் மாத்திரம் தனியாக வந்திருந்தேன்னா என்னைக்கும் அழிஞ்சிருப்பேன். என் கூட ஒருவர் வந்தா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாலிப பருவத்தில் கத்து நம்ம கூட இருக்க போய் நம்மளை நிர்மூலமாகாமல் இந்த ஒரே ஒரு சரணத்தை, அந்த சரணம் போடுறீங்களா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம். அந்த சரணத்தை உணர்ந்து ஹல்லேலூயா எல்லாரும் நீங்கள் வாய்களை திறந்து பாட போறீங்க. அவர் அன்பை நான் மறப்பேனோ, அவர் அன்பை நான் மறப்பேனோ? மறக்கவே முடியாது. எத்தனை பேர் உண்மையாவே உங்க அன்பை என்னால் மறக்க முடியாது ஆண்டவரே, நீர் என் மேல பாராட்டி நம்முடைய அன்பை நான் மறக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க நல்ல ஏசப்பாவுக்கு வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாறாத அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். இந்த உலகத்துல நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. Hallelujah, hallelujah, hallelujah.
நான் நடந்து வந்த பாதைகள், சொல்லுங்க உங்க சத்தம் இல்லை மட்டும், கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான, என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை, முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என் இயேசு நல்ல, சொல்லுவோம், உங்க சத்தம் இவ்வளவுதானா? நல்லா ஏசப்பாவை இவ்வளவு சத்தம் முழு பலத்தோடு, என் இயேசு பெரிய, உணர்ந்தவர்கள் எல்லாரும் என் இயேசு பரிசுத்த. இன்னொரு விஷயம் கூட, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சொல்லுவோம், கிருபையே, சத்தத்தை உயர்த்தி, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான். நீங்க மாத்திரம் சொல்ல, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை உதடுகளை திறந்து வாய்களை திறந்து எங்க மேல வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே. ஓ, நாங்கள் நிர்மூலமாக ஆதரிக்கிறது உங்க கிருபை அல்லவா? நாங்க இந்த நாள் மட்டும் இந்த இடத்துல இருப்பது உங்க கிருபை அல்லவா? பாவம் மேற்கொள்ளாமல் இருந்தது உங்க கிருபை அல்லவா? எங்களை வழி நடத்தினது உங்க கிருபை அல்லவா? எங்கள் கால்கள் சரிக்கின போது எங்களை தாங்கினது உங்க கிருபை அல்லவா? இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்துல உண்மை நம்பி இருக்க எங்களை பண்ணினது உங்க கிருபை அல்லவா? எங்களை ஒரு பச்சையான ஒலிவ மர கன்ற போல நிற்க செய்தது உங்க கிருபை அல்லவா? எல்லாரும் அந்த கிருபைக்காக ஒரு நிமிடம் நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றவங்க நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி, கரங்களை கொண்டு வரலையா? கரங்களை கொண்டு வந்தவங்க நல்லா தட்டுங்க பார்க்கலாம். ஏசப்பாவுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. நம்முடைய சிந்தனை எப்பொழுதுமே ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்களும் ஆண்டவர் தான், வேற யாரையும் பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல உலாவுகிற ஏசப்பாவை பாருங்க. ஏனென்றால் உங்க கூட இருக்க போறது அவர் மாத்திரம்தான். என்ன, நீங்கள் வெளியே போகிறது இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் உங்கள் கூட இருப்போம். வெளியே போன பிறகு அடுத்த நிமிடம் உங்கள் கரத்தை பிடிச்சிட்டு உங்கள் கூட நடக்க போகிறது ஏசப்பா மாத்திரம்தான். அந்த ஆண்டவரை பார்த்து இன்னொரு கூட பாடல் கூட பாட போகிறோம். மாறிடா என் மானேஸ்வரே. பழைய ஒரு பாடல், நல்ல கரங்களை தட்டி தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய பாடல், நம்ம இணைந்து சேர்ந்து பாடலாம். மாறிடா என் மானேஸ்வரே. மாறிடா என் மானேஸ்வரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம் மான்பிலே. மாறிடா எம் மானேஸ்வரே, மாறிடா எம் மானேஸ்வரே. சொல்லுவோம், மாறாதவர் அன்பன் நாளும், அவர் மாறாதவர், கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே. இப்ப முடிஞ்ச கரங்களை உயர்த்தி இயேசுவின் மகா அன்பிலே சொல்லுவோம், அது ஆழம் அறியலாகுவோம்.
இயேசுவின் மகா அன்பீது அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. உள்ளத்தால் அவரை தள்ளினும் போடுவோம், உள்ளத்தால் அவர் தள்ளினும் தாம் உள்ள போலே நேசித்ததினா அல்லல் யாவும் அழிச்சிடவே ஆதி தேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளி நீங்க வேண்டான்னு சொன்ன போதிலும் எங்களை தேடி ஓடி வந்தீராண்டவர்கள். அல்லல் யாவும் அழிச்சிடவே ஆதி தேவன் கரங்களை அசைத்து இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை எதுவும் இல்லை, இணை ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகா அன்பிலே அது ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே சொல்லுவோம், பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை நீசன் என்றென்னை தள்ளாமல், நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரு, நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. கொடுத்த புலபலத்தோடு இயேசுவின் மகா அன்பீரே ஆதி ஆழம் இல்லையே. இதற்கிணை வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்தையே வைச்சாலும் இயேசுவின் மகா ஹல்லேலூயா. அதின் ஆழம் அறியல் ஆழமில்லாத அன்பு இதற்கிணை ஏதும் வேறில்லையே. ஒரு விஷயம் கூட முதல் சரணத்தை பாடுவோம். பாவியாக இருக்கையிலே, பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை நீதிமானா இருக்கும் போது அல்ல, பாவத்தில் இருக்கும் போது நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றினார். சொல்லுவோம், பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக இயேசுவின் மகா அன்பிலே, இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ? சத்தமாம் சொல்லுவோம், இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அன்புக்கு வேற எதுவும் இணை அல்லாண்டவரே. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க, இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ? உங்க சத்தையில் மட்டும் இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இந்த உலகத்துல குறையை கண்டா மனித அன்பு குறைஞ்சு போகும். நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்தவங்க வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியாது. உங்க வாழ்க்கையை தெரிஞ்சு உங்களை ரொம்ப நேசிக்கிற ஆள் யாருன்னா ஏசப்பா மாத்திரம்தான். உங்களை எல்லாமே தெரிஞ்சிருந்தாங்கன்னா, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை எல்லாவற்றையும் அறிந்து உங்கள் குறையை கண்டு
அதிகரித்த ஒரு அன்பு உண்டென்றால் ஏசப்பாவோட அன்பு. உங்களை பார்க்கும்போதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் இறங்கணும், நான் மனம் இறங்கணும், நான் உதவி செய்யணும், பலப்படுத்தணும் சொல்லி நம்மை பலப்படுத்தின ஒரு அன்பு ஏசப்பா அன்பு. இந்த அன்புக்கு நல்ல தலைக்கு மேலே தட்டி, ஏசப்பா என் மேலே நீர் வைத்த அந்த வெளியேற பச்ச அன்புக்காக எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்க மேலே நீர் வைத்த அன்பு வெளியேற பச்சது ஆண்டவரே. இந்த அன்புக்கு நாங்கள் துரோகம் செய்யாமல் இருக்கணும் ஆண்டவரே. என்ன இந்த அன்புக்கு என்ன பண்ணிடக்கூடாது, துரோகமே பண்ணாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ஒரு நிமிடம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அன்பை நாங்கள் இன்னும் அறியணும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே வச்ச அன்பை, வசனம் சொல்லுகிறது, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நீங்கள் ஏசப்பா அன்பை அறிய அறிய இந்த உலகம் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிய ஆரம்பிக்க ஆண்டவரே. நான் இன்னும் அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன ஒரு தெரிந்த ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை உயர்த்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு மாயினா சொல்லுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ஜனம் சொந்தமாயினா. இந்த பாதலத்தின் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமா சொல்லுவோம். இந்த பாதலத்தின் பாதலத்தின் சொந்தக்கார. நல்ல சந்தோஷத்தோடு பாடுங்க பார்க்கலாம். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே சொல்லுவோம். ஆனந்தமே இது மாபெரும் ஆனந்தமே. இந்த பாதலத்தின் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான. இந்த பாதலத்தின் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில். எப்போ தெரியுமா தெரிந்து கொண்டார்? சின்னஞ்சிறு வயது, சின்னஞ்சிறு வயது என்னை கோரி தூவிட்டார், தூர போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு அவருடைய அன்பு என்னை குறித்து தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை கண்ட அன்பு. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன். முடிந்த கரங்களை தட்டி சொல்லுவோம். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே அன்புக்கு என்ன வேற எதுவும் இல்லாதவரே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமான சொல்லுவோம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் என்று என்னை காத்து சொல்லுங்க. எந்த சூழ்நிலை ஆண்டவர், எந்த சூழ்நிலை அவர் அன்பில் என்று என்னை என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்ளும். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் முடிய கரங்களை வைத்து ஆனந்தமே. நீர் எங்களோடு இருப்பதுதான் வெளியேறபட்ச பாக்கியமானவரே. சொல்லுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமான சொல்லுவோம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமான இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமான. ஒரு சிலர் உண்மையாக பாடிட்டு இருக்கிறீங்க, நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம எப்படி பாடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. எல்லார்கிட்ட சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி பாடுகிறங்க முன்பு இதில் உங்கள் உள்ளத்துலேருந்து பாடணும். சொல்லுங்கள், எங்கேருந்து பாடணும்?
பாட்டு தெரிஞ்சதுனால பாடாதீங்க, தயவுசெய்து பாட்டு தெரிஞ்சதுனால பாட வேண்டாம். ஏன்னா ஏசப்பா எங்கே பார்க்குறாரு தெரியுமா? உள்ளத்தை பார்க்குறாரு. நீ பொய் சொல்ல வேண்டாம், நீ அப்படி ஒரு பாட்டு எனக்கு பாட வேண்டாம். ஏசப்பா சொல்கிறார், நீ பொய் சொல்ல வேண்டாம். ஏசப்பா அன்பை அறிஞ்சிருக்கிறியா தம்பி? ஏசப்பா அன்பை அறிஞ்சிருக்கியா தங்கச்சி? ஏசப்பா பார்த்து சொல்லு, உங்களை மாதிரி யாரும் இல்லை ஆண்டவரே. உன் உள்ளத்திலிருந்து வருகிறது தான் உண்மையான ஆராதனை. பாட்டு தெரிஞ்சதுனால பாடுவது அல்ல. எல்லாரும் பாடிட்டு போயிடலாம். ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிறது யார் தெரியுமா? தூரத்தில் ஒருவன் இருந்தாலும் தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கதறி எழுத ஒரு மனிதன். தூரத்தில் இருக்கலாம் நீ, ஆண்டவருடைய இருதயமும் சமீபத்தில் இருக்கட்டும். ஆண்டவருக்கு தேவை மேடையில் நிற்கிற நான் அல்ல, ஆண்டவருக்கு தேவை அவருடைய சித்தத்தை செய்கிற அவருடைய அன்பை உணர்கிற ஒரு இருதயம் உள்ள மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுடைய அன்பை இன்னும் உணரணும் ஆண்டவரே, இந்த அன்பினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் பாடும்போது என் உள்ளத்திலிருந்து பாடணும், என் வாயினால் அல்ல. அவருடைய வாயினால், வசனம் சொல்லுது, அவர்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கே தெரியுது உங்கள் இருதயம் எங்கே இருக்குது தெரியுமா? நான் கூப்பிட்டு சொல்லவா யார் யார் எங்கெங்கே இருக்கீங்கன்னு? ஆனால் ஏசப்பாக்கு அப்போ எவ்வளோ தெளிவாக தெரியும் தெரியுமா? உங்கள் இருதயம் தூரமாக இருக்குது. ஆண்டவரே, என் உள்ளத்திலேருந்து நான் உம்மிடத்தில் அன்பு கூற விரும்புகிறேன் ஆண்டவரே. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்னும் உங்ககிட்ட நிரம்ப விரும்புகிறேன். நீங்களும் ஏசப்பா ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. வாலிபர் கூட்டம் ஏதோ வழக்கமாக வந்துட்டு போகிறதல்ல. ஆண்டவரே, நான் இன்னும் உங்ககிட்ட நெருங்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் உங்ககிட்ட நெருங்க, உம்முடைய அன்பை இன்னும் அறிய. இந்த உலகத்தில் ஏசப்பா தேடுகிறா. தன்னை பற்றி உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அவரை அன்பை அறிகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் உண்டோ? அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு ஆண்டவரே. தானியேல் தேவனை அறிகிறதற்காக தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணி, நான் எத்தனை பேர் ஆண்டவரை நான் இன்னும் அறியணும்னு சொல்லி உபவாசிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் ஆண்டவரை நான் நேசிக்க விரும்புகிறேன், இன்னும் ஏசப்பாவை அறிய விரும்புகிறேன்? கேள்விப்பட்ட ஏசப்பாவல்ல, நான் உறவாடுகிற ஏசப்பா, நான் அனுபவிக்கிற ஏசப்பா, நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, ஆண்டவரே நான் இன்னும் நேசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரான சொன்னா உண்மையா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ஏசப்பா பார்த்து, என் உயிரான உயிரா இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் உங்ககிட்ட நெருங்க ஆண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் சொல்லுங்க. உம் நாமம் ருசிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே, ஓ உம் நாமம் துதிக்கையிலே
எல்லாரோட சொல்லுவோம். உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதோ. நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்றவங்க எல்லாரும் உம்மைய நான் இன்னும் உங்களை அறிய விரும்புகிற ஆண்டவரே, இன்னும் உங்க கிட்ட வர விரும்புகிற ஆண்டவரே. உம்மை தவிர விருப்பம். உங்க பக்கத்துல சேர்த்துக்கொள்ளுங்க ஆண்டவர். எல்லாரும் ஒரு நிமிடம், நீங்களும் ஆண்டவர் இந்த இடத்துல எல்லாரும் ஏசப்பாவோடு பேசுங்களேன். ஒரு நிமிடம் ஆண்டவரே, நான் இன்னும் உங்க பக்கத்துல வர விரும்புகிறேன், இன்னும் மாறிய விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால நான் நிரப்பப்பட விரும்புகிறேன். இந்த உலகம் ஏசப்பாவின் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பினால நிரப்பப்படுகிற ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை என்ன உம்முடைய அன்பினால நிரப்புங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுங்கள். ஆராதனை என்பது நீங்களும் ஆண்டவரும் பேசுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வர விரும்புகிறேன். என்ன மாச்சுங்க ஆண்டவரே, என்ன இன்னும் ஒரு மாச்சுங்கப்பா, உங்களை மாறி என்ன மாச்சுங்க. உங்க சத்தம் எழும்பட்டுமே. ஆராதனை என்பது ஆராதனை நடத்துகிறவர்கள் சத்தம் தான் அல்ல, நீங்க ஆண்டவரோடு பேசுகிறது, நீங்க ஆண்டவரோடு இடைப்படுகிறது. ஹல்லேலூயா. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அவருடைய நாமத்தை அறிந்த ஒரு சிலர் இங்க இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர். இதோ ஒரு காலம் வருகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது தீவிரமாய் நடப்பிக்கிற ஆண்டவர். உங்களை குறித்து சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் நிறைவேறும். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்கள் மேல கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் உங்க பக்கத்துல நெருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஷாகாபாகா. அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு, அன்பு அறிகிற அறிவு எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எத்தனை இடர்கள் வந்தா எதுவும் என்னை அசைப்பதில்லை. சொல்லுவோம், எது வந்தாலும் நான் உங்களை விட போறதில்லை ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், நீர் எங்களை தொடணும். எதுவும் என்னை அசைப்பதில்லை. தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி. உமக்காகத்தானே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே நாங்க உயிர் வாழணும் ஐயா. நான் உயிர் வாழணும் ஐயா. இந்த உடலும் உள்ளமல்ல, இந்த உடல் பாவத்துக்கல்ல, இயேசுவுக்கு. உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலோ, இந்த உடலோ ஒரு விஷயம் கூட ஆசையெல்லாம் ஆசையல் உங்க சத்தையல் நீதான் தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதான். அவர் உங்க வார்த்தையை கேட்கிறார். ஆசையெல்லாம் ஒரு தீர்மானத்தோடு தேவையெல்லாம் தேவையெல்லாம் இன்னொரு விஷயம் கூட ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானே. நிலிருந்து ஆசையெல்லாம் தேவையல் உங்க சமூகம் தான் நீதானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதான்.
சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. சொல்லுங்க, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. சொல்லுங்க, எதை இழந்தாலும், எதை உங்க சத்தம் எழும்பட்டுமே. உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுப்பா. உங்க சமூகம் இல்லாத, உங்க சமூகம் வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது. கடைசி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் உள்ளத்தின் வாஞ்சை உங்க சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் முடிஞ்ச முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. இதயத்தின் ஏக்கமையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே ஏசையா. சொல்லுங்க, உம்மை தானே எங்க முன்னே, என் முன்னே நிறுத்தி ஏசையா உம்மை தான் என் முன்னே நிறுத்தி. ஆராதனையில ரெண்டு பகுதி. ஒன்று ஆண்டவரை உயர்த்தி பாடுவது, இன்னொன்று நம்மையே ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்பது. இந்த இரவு வேளையில ஆண்டவர் ஒரு அர்ப்பணத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உண்மை இன்னும் நேசிக்கிறேன். ஆண்டவர் இன்னும் ஒரு விஷயம் கூட ஆண்டவர் பேதுருவின் இடத்துல பின்தொடர்ந்து வந்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? இந்த இரவு வேளையில நான் உங்களை நேசிக்க ரெடி ஆண்டவர். இந்த உலகத்துல அநேக பேர் பின்மாறி போனார்கள். உலகத்தின் மேல் அன்பு வைத்து ஆண்டவரை நேசிக்கிறதற்கு ஒரு இளம் தலைமுறை ஆண்டவரை, என்னையும் என் குடும்பமும் நாங்கள் எல்லாரும் நேசிப்போம் ஆண்டவரே. யார் நேசிக்கிறாங்களோ இல்லையா, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் வாலிப பருவத்தில் ஒரு சின்ன இதே போன்ற ஒரு யூத் மீட்டிங்கில் தான் கையை உயர்த்தி சொன்னேன், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அன்பு என்னை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்திருக்கிறது. நான் சொல்ல முடியும், அவர் என்னை பாதுகாக்கிறார், பரிசுத்தமாக வாழ வைக்கிறார், என் கூட வருகிறார். ஒவ்வொரு நிமிடமும் இமை பொழுது கூட என்னை கைவிடலை. ஒவ்வொரு செகண்டும் என் கூட இருக்கிறத அவர் வெளிப்படுத்தினாரே. நான் சொல்லுகிற இதே ஆண்டவர் உங்களுடைய அர்ப்பணத்தை இன்றைக்கு பார்த்து உங்களோடு இருக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் இன்றைக்கு உங்களுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி, ஆண்டவரே என்னை பாருங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணத்துக்கு அடையாளமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவ பலி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சரீரங்களை அர்ப்பணிக்கிறப்பா. இந்த நேரம் என் கண்கள் பரிசுத்தமானதை பார்க்கட்டும், என் காது பரிசுத்தமானதை கேட்கட்டும். என் கண்களிலே ஏசப்பா மாத்திரம் தான் தெரியணும், அவருடைய மகிமை மாத்திரம் தான் தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து சொல்லுவோம், அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து
ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. உள்ளத்துல இருந்து சொல்லுங்க ஹalleluya. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஒரு நிமிடம் ஆவிக்குள்ளாகி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ரீபா கதரமா. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் உனக்குள்ளான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. ஒரு புதிய அபிஷேகத்தின் நேரம் ஆண்டவரே, ஒரு புதிய அர்ப்பணிப்பு நேரம், ஒரு புதிய தொடக்கம். சத்துரு சொன்னா முடிந்தது இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை, சோர்ந்து போன உன்னை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு இயேசுவின் ஆவிகளை நான் அழிப்பேன். ஓ ஹalleluya. இச்சையின் ஆவிகளை உன்னை கொண்டு அழிப்பேன். உன்னை விழத்தலின் ஆவிகளை உன் கையை கொண்டே நான் அழிப்பேன். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும். காத்திருந்து பொறுத்திருந்து ஏற்ற காலத்தில் அவர் உங்கள் மேல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்க. இதோ ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்கிற காலம் வருகிறது. அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. தொடர்ந்து ஊழியர்களை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க. எங்கள் காதுகள் திறக்கப்படட்டும். உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, 10th எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சர்ச்சில் எழுதுகிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, எத்தனையோ ஏழை பிள்ளைகளும் எழுதுவாங்க, கூலி வேலைகள் பார்க்கிறவருடைய பிள்ளைகளும் எழுதுவாங்க, கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் வேலை பார்க்குற பிள்ளைகளும் எழுதுவாங்க. எல்லா பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பிரயாசங்கள் அதிகம், கண் விழிப்புகள் அதிகம், உழைப்புகள் அதிகம். இன்னும் எங்கள் சர்ச்சில் முழங்காலிலேயே உழைக்கிற பெற்றோருடைய உழைப்புக்கும் கர்த்தர் ஒரு நன்மையை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் படிக்கிற எண்ணங்களை கொடுங்க. கடைசி தருணத்தில் வந்திருக்கிறோம். பயத்தில் ஐயோ இன்னும் இவ்வளவு இருக்கே, எவ்வளோ படிக்க என்று பயத்தில் தடுமாறுகிற எல்லாரும் படிக்க எல்லா மெமரியில் எல்லாமே நினைவுக்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்ய போகிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இவர் எல்லோரையும் கர்த்தர் கரத்தில் எடுக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை படிக்க எல்லாவற்றையும் மெமரியில் நீர் ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய பயத்தையும் நீக்குங்க. கர்த்தர் ஜெயத்தினால் நிரப்புங்க, நன்மையினால் அவர்களை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, நம்ம ஜோயலின முன்பாக வந்து மீதி காரியங்களை பொறுப்படுப்பாங்க. நல்லா கையை தட்டி வர வைக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பைபிள் குயிஸ், அதுக்கப்புறம் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு மத்தியில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கேட்குதா? பேசுகிறது கேட்குதுல? சரி. கேர்ள்ஸில் ஒரு 2 டீமாக வந்து நீங்கள் பிரிஞ்சுக்கோங்க, பாய்ஸில் ஒரே டீமாக கூட இருந்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் அப்படி சர்க்கிளில் வட்டமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு டிஸ்பிளேல கொஸ்டின் போடுவாங்க. உங்களுக்கு 5 minutes டைம். 5 minutes டைம். வாசிக்கவா? கப்பலில் இருந்தவர்களில் இருந்து கடலில் பிடித்த பெரிய மீன்களை கழித்து, கரடிகளால் பெருக்கி, கற்சாடிகளால் வகுத்து, காணாமல் போன காசை கூட்டி வரும் எண்ணுக்கும் எலிசாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு கணக்கு. கழித்தல், கூட்டல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் பண்ணி லாஸ்ட்ல ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
வாங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ கப்பலில் இருந்தவர்கள் எண்ணிக்கை வந்து 276. ஸோ இது பவுல், அப்போஸ்தலர் பவுல் வந்து கப்பலில் இருந்த அந்த சம்பவத்தில் உள்ளது. கடலில் பெரிய மீன்கள் வந்து 153, கரடிகள் வந்து 2, கச்சாடிகள் மொத்தம் 6, காணாமற் போன காசு வந்து 1. ஸோ டோட்டலாக கேல்குலேஷன் ஆன்சர் வந்து 42. அது வந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில். ஸோ குழந்தைகள் வந்து எலிசாவை வந்து கிண்டல் பண்ணும்போது கரடிகள் வந்து அவங்கள பீறி போட்ட எண்ணிக்கை 42 குழந்தைகள். ஆன்சர் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்கல, நோட் பண்ணிக்காங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்தில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஸோ இது அடிப்படையில் தான் உங்களோடு கூட இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புகிறேன். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? யாராவது யூஸ் பண்ணுறீங்களா இங்கிலீஷ் பைபிள்? ஓகே. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், இதுதான் இன்னைக்கு உள்ள செய்தி. ஸோ இங்கிலீஷில் இது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, பிரேக் அப் யுவர் அன்பிளவுட் கிரவுண்ட். இன்னைக்கு உங்களோட கூட பேச போகிற செய்தி என்ன அப்படின்னா, பிரேக் அப் யுவர் ஹார்ட். பிரேக் அப் யுவர் ஹார்ட், இதுதான் இன்னைக்கு உங்களோட பேசுகிற செய்தி. பிரேக்கப் சிம்பிள் தெரியும்ல? இன்னைக்கு நீ பிரேக்கப் பண்ணுங்கிறார் ஆண்டவர். யூ ஷுட் பிரேக் யுவர் ஹார்ட். ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமான வார்த்தை, ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்தது இல்லை. பிரேக்கப், இருதயத்தை உடைச்சிட்டா, என் இருதயத்தை உடைச்சிட்டான். இது ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப். ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ அடுத்தவன் இருதயத்தை உடைக்கிறத விட நீ அடுத்தவன் இருதயத்தை உடைக்கிறத நீ உன் இருதயத்தை நீ உட, உன் இருதயத்தை நீ உடைச்சிருன்னு சொல்றார். இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான். நமக்கு தமிழ்ல தரிசு நிலத்தை பண்படுத்துன்னு போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல உன் இருதயத்தை உடன்னு போட்டிருக்கு. சில மொழிபெயர்ப்புல கூட, இந்த மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை எப்படி போட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, அந்த வாக்கியத்தை மட்டும். NLT டிரான்ஸ்லேஷன்ல, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, ப்ளோ அப் த ஹார்ட் கிரவுண்ட் ஆஃப் யுவர் ஹார்ட். இந்த ப்ளோ அப்படின்னா உழுறுதல், உழுவாங்கல்ல நிலத்தை, உன்னுடைய கடினமான இருதயமாகிய நிலத்தை உழுதுருன்னு சொல்றார். கடினமான நிலமாகிய இருதயம், ஹார்ட் கிரவுண்ட் ஆஃப் யுவர் ஹார்ட். ESV டிரான்ஸ்லேஷன்ல, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல, பிரேக் அப் யுவர் fallow ground, அதாவது தரிசு நிலம், பிரேக் அப் அப்படின்னு சொல்றார். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல பிரேக் அப் யுவர் அன்கல்டிவேட்டட் கிரவுண்ட். நான் சொல்றதை கவனிக்கணும் நீங்க. இந்த வசனத்தை எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டிருக்கு, பிரேக் அப் யுவர் அன்கல்டிவேட்டட், நீ விவசாயம் பண்ணப்படாத நிலம் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு விவசாயத்துக்கே பயன்படுத்தப்படாத நிலம். அந்த நிலத்தை பிரேக் பண்ணிரு, பிரேக் அப் பண்ணிரு. ஸோ அந்த வசனத்தை நீங்க ரொம்ப சிந்திக்கணும். ஒரு தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்றது நம்முடைய இருதயத்தை பத்தி சொல்றார். God is talking about our heart. நம்முடைய இருதயம் நிலம், அது நமக்கு தெரியும். அடிக்கடி செய்தி கேட்பது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை இருக்கிறது. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். விதை கர்த்தருடைய வசனம், இருதயம் நிலம். அது நல்ல நிலத்தை பார்க்கிறோம், முள் நிலத்தை பார்க்கிறோம், கற்பாரி உள்ள நிலத்தை பார்க்கிறோம், வழியருகே உள்ள நிலத்தை பார்க்கிறோம். நிலம் என்பது இருதயத்தை காண்பிக்கிறது. அப்போ நிலம் என்றாலே இருதயம், லேண்ட் வந்து இருதயம், கிரவுண்ட் என்கிறது இருதயம் என்பது நமக்கு நல்லா தெரியும். பைபிள் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கு. அந்த இருதயத்தை உடைச்சிருன்னு சொல்றார். எப்ப ஒன்று சொல்லவாப்பா, கர்த்தர் உடைக்கிறதுக்கு முன்னாடி நீ உடைச்சிருவான் இருதயத்தை. கர்த்தர் உடைச்சாருன்னா தாங்கிட மாட்டேன், இல்லைன்னா மனுஷன் உடைக்கிறதுக்கு முன்னாடி நீ உடைச்சிரு. எவனா ஒருத்தன் உடைக்கிறதுக்கு முன்னாடி, எவ்வளோ ஒருத்தி உடைக்கிறதுக்கு முன்னாடி உன் இருதயத்தை நீ உடைச்சிரு. You should break your heart. இன்னும் கூட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல
break up your own unprepared ground. Break up your own unprepared, அதாவது ஆயத்தப்படுத்தாத நிலம், விவசாயத்துக்காக ஆயத்தப்படுத்தாத, பயிரிடுவதற்காக ஆயத்தப்படுத்தாத நிலத்தை உடைச்சிருன்னு சொல்றார். You should break. ஆயத்தப்படுத்தாத நிலத்தை உடைச்சிருப்பா. குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன்ல plow new ground for yourself. புதிய நிலமாம், புதிய நிலம். நம்ம எல்லாருக்கும் பிராக்டிக்கலா தெரிஞ்சதால நீங்க உலகத்துல கூட பார்த்தீங்கன்னா உடையாம நன்மைகள் இல்லை. மேகம் உடையாம மழை வராது, நிலம் உடையாம பயிரிட முடியாது. விதைகள் விதைச்சிருப்பாங்க, விதை உடையாமல் அங்கே முளைப்பு இல்லை. உங்க இருதயம் உடையாம ஆசீர்வாதம் இல்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒருபோதும் புறக்கணியார். ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தை உடைச்சிரு. பிரேக் அப் யுவர் ஹார்ட். இன்னும் வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இன்னொரு வசனம் கூட பார்க்கிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா பண்படுத்துறாங்க. ஸோ பிரேக்கப், பண்படுத்துதல் என்ற வார்த்தைக்குடைய அர்த்தம் பிரேக்கப், பிரேக். பண்படுத்துதல் அப்படின்னா உழுதல். நிலத்தை உடைப்பாங்கல்ல, நிலத்தை உடைப்பாங்க, பல விதங்களில் உடைப்பாங்க. இப்போல்லாம் டிராக்டர் பயன்படுத்துறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த வளைஞ்சிருக்கும் பாருங்க, கம்பி எல்லாம் நிறைய இருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அடிச்சு கீழே இருந்து உடைச்சி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை ஆண்டவர் பண்படுத்தணும்னு விரும்புகிறார். நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? Are you ready to surrender your heart? Are you ready to break your heart? என வேதத்தில் சொல்லுது கடினமான இருதயம். நிலம்னா நம்ம இருதயம்னு பார்த்தோம். தரிசு நிலம்னா என்ன? தரிசு நிலம் இது நம்ம படிச்சிருப்போம். தரிசு நிலத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. தரிசு நிலம் என்பது நீண்ட காலமாக பயிரிடப்படாமல் விடப்பட்ட நிலம், அநேக வருஷமா அதை யூஸ் பண்ணாம போட்ட நிலம், அப்படியே வறண்டு போய் காஞ்சு போய் மாறி வெடிச்சு போயிருக்கும், தண்ணி இல்லாம இருக்கும். அதுல பயன்படுத்தப்படாத நிலம். ஒருவேளை நீ பயன்படுத்தப்படாம இருந்திருக்கலாம், யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், உடைய திறமைகள், தாளந்துகள், அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த வரங்களை யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். உன் இருதயத்தை நீ தேவனுக்காக பயன்படுத்தப்படாமல் விடப்பட்டுலாம் நெடு வருடங்களாய், பல வருடங்களாய். குறைஞ்சபட்சம் 1 to 5 வருடங்கள் பயன்படுத்தப்படாமல் விடப்பட்ட நிலமும் தரிசு நிலம். ஆண்டவர் சொல்ற, இதுவரைக்கும் நீ பயன்படுத்தப்படாத உன் இருதயம் ஆகிய நிலத்தை நீ பண்படுத்துன்னு சொல்றார். இதுவரைக்கும் நீ பயன்படாமல் விடப்பட்டிருந்த உன் இருதயம் ஆகிய நிலத்தை பண்படுத்தியிருப்பா, பண்படுத்தியிருப்பா. Let me ask you a question. தேவன் மனித குலத்துக்கு கொடுத்த முதல் வேலை என்ன? Job, first job. What is the first job that God gave to man? Very good. வாசிங்க ஜெனிசிஸ், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அங்க போட்டிருக்கு நிலத்தை பண்படுத்த, நிலத்தை பிரேக் பண்ண, நிலத்தை உடைக்க. அந்த பண்படுத்த என்ற வார்த்தையுடைய அர்த்தம் நிலத்தை உடைக்கிறது. நிலத்தை உடைக்கிறதுக்கு மனுஷன் இருந்தது இல்லைன்னு பார்க்கிறோம். அதே 2ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும், மனித குலத்துக்கு தேவன் கொடுத்த முதல் வேலையே பண்படுத்துற வேலை தான். பணியை பண்படுத்துற பணிப்பா. அந்த பணியை தான் இன்னைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி விடும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்லி வெளியே அனுப்புறார் தெரியுமா? 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் தானே, 23ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பும் போது கூட எதுக்கு அனுப்புறாருன்னா பண்படுத்த அனுப்புறார். ஸோ இந்த பண்படுத்துற பணியை ஆண்டவர் ஆதியாகமத்திலே ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னும் வேதத்தில் கூட சிலர் பண்படுத்துற பணியை செஞ்சாங்க. எலிசாவும் உழுதுட்டு இருந்தார்ல, இந்த பண்படுத்துற பணியை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் கர்த்தர் போய் அழைக்கிறார். பண்படுத்துற படி. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படும் போது வேதம் இப்படி சொல்லுது, உழவு சாலையை போல் பிற்கப்பட்டாருடைய முதுக பார்த்தா உழவு சாலை என்றால் எப்படி டிராக்டர் போட்டு உழுது எடுக்கிறாங்களா, உடைக்கப்பட்ட நிலம். இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி உடைக்கப்பட்டார். வாரினால் அடித்தார்கள், அடிச்சு எடுக்கும்போது அப்படியே மாம்சம் எல்லாம் பிச்சு எடுக்கப்பட்டது. இதே போல நம்முடைய இருதயங்கள் இன்னைக்கு சுக்குநூறா உடையணும்னு விரும்புறாரு. நம்முடைய கடினமான இருதயம், உணர்வில்லாத இருதயம், இதை உடைக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். சில செய்தி என்னவென்றால், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்படி என்றால் அன்கல்டிவேட் கிரவுண்ட் ஆர் அன்பிளவுட் கிரவுண்ட், அன்பிரிப்பேர்ட் கிரவுண்ட், இல்லை என்றால் உங்களுடைய பயன்படுத்தப்படாத உங்களுடைய சொந்த இருதயத்தை உடைச்சிரு என்ற அர்த்தம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இருதயத்தை உடையுங்கள். ஸோ இந்த தரிசு நிலம்னா என்ன அப்படின்னா, இட் கேன் பி அ ட்ரை கிரவுண்ட், வறண்ட நிலம், வறண்டு போன நிலம். ஒருவேளை உங்களுடைய இருதயம் வறண்ட நிலைமையில் இருக்கலாம். நாட் ஈவன் சென்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட தேவ சமூகத்தை உணர முடியாத அளவிற்கு வறண்ட நிலைமையில் இருக்கலாம். இந்த வறட்சியான நிலத்தை ஒரு கற்பனையில் கொண்டு வாங்க. ரொம்ப வறண்டு போய் அப்படி வெடித்த நிலைமையில் இருக்கும். விதைகளை போட்டாலும் முளைக்காது. அது உங்களை இருதயம் வறண்ட நிலைமையில் இருக்கிறதா? வறட்சியான நிலத்தை போல் இருக்கா? என்ன பைபிள்ல பார்க்கிறோம்ல, வறண்ட நிலத்தை குறித்து வேதம் சொல்லுதுல. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 44 3ஆம் வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல், வறண்ட நிலம். ஆண்டவர் சொல்றாருப்பா, வறண்ட நிலத்தின் மேல் நான் ஆறுகளை ஊற்றுவோம்ப்பா. வாழ்க்கை வறண்டு போயிருக்கா, நீ பண்படுத்த மட்டும் ஒப்புக்கொடு, நான் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார். உங்களுக்கு தெரியும், அந்த விவசாயத்துக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு நிலத்தை உடைப்பாங்க. நிலத்தை ரொம்ப உடைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணீர் பாய்ச்சி அந்த மண்ணு மிகுந்த சாஃப்டா ரொம்ப மெதுவா வர்றதுக்கு அளவிற்கு உடைப்பாங்க. தண்ணி ஊற்றுவாங்க. வறண்ட நிலம் பயன்பட வேண்டுமானால் அது உடைக்கப்படணும். ரெண்டாவது தண்ணீர் பாய்ச்சப்படணும். தண்ணீர் எதை காண்பிக்கிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. சிலருடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியை உணர முடியல. சிலருடைய இருதயத்தில் இந்த பரிசுத்த ஆவியை நுகர்ந்து கொள்ள முடியல. ஏனென்றால் அவங்க இருதயம் வறண்டு போயிருக்கு. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தால், சங்கீதம் 63:1 வசனத்தை கவனிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம், ட்ரை லேண்ட். வறண்ட நிலம் என்றால் தண்ணீர் இல்லாத நிலம், வறண்டு போச்சு. ஏன் வறட்சின்னு சொன்னா, தண்ணீர் இல்லைன்னா வறட்சி. தண்ணீர் இல்லை என்றால் வறண்டு போன நிலைமை. தண்ணீர் பரிசுத்த ஆவியை காண்பிக்குது.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இருதயம், பரிசுத்த ஆவியை உணர்ந்து கொள்ளாத இருதயம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத இருதயம். தரிசு நிலம் என்றால் இட் கேன் பி a dry ground, வறண்ட இருதயம். ஆண்டவர் உடைக்கணும்னு விரும்புறாருப்பா. இதுவரைக்கும் உன் இருதயத்தை வறட்சியா வச்சிட்டு இருப்ப, உடைக்கணும்னு விரும்புறார். ஏன்னா உன்னை பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். நீ உடையாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீ உடையாம நீ உருவாக்கப்பட முடியாது. நீ உடையாம நீ விதைக்கப்பட முடியாது. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் பண்படுத்தப்படாம என்னில் விதைகளை விதைக்க முடியாது, நான் முளைக்க முடியாது, என்னிடத்துல இருந்து எழும்ப முடியாது. அன்று மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, இந்த தரிசு நிலத்தினுடைய இன்னொரு அர்த்தம், இட் கேன் பி a barren ground. barren ground அப்படின்னா அந்த வார்த்தை வந்து மலட்டு நிலம், மலட்டு நிலம், முளைக்க முடியாத, முளைக்க திராணியற்ற, ஒன்றையும் உருவாக்க முடியாத ஒரு நிலம், barren ground. தரிசு நிலத்துடைய அடுத்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்றையும் பிறப்பிக்க முடியாத நிலம், மலட்டு நிலம். துதிய பிறப்பிக்க முடியல, ஆத்துமாக்களை பிறப்பிக்க முடியல, தேவனிடத்துல அவரை மகிமைப்படுத்துகிற மகிமை பிறப்பிக்க முடியவில்லை. என் இருதயத்திலிருந்து ஒன்றும் எழும்பவில்லை, உதடுகளால் கனம் ஒன்றும், ஆனா இருதயம் தூரமா இருக்கிறது, இருதயம் விலகி இருக்கிறது. இருதயத்தில் நன்றி, இருதயத்தில் ஆத்மபாரம், இருதயத்தில் அன்பும் இல்லாமல் இருக்கிறது, இருதயத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் என் இருதயம் மலட்டு இருதயமா இருக்கிறது. God wants to break your barren ground. உன்னுடைய மலட்டு இருதயத்தை உடைக்கணும்னு விரும்புறார். இல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, பயிரிடுவதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை பயிரிடுவதற்கு விதைப்பதற்கு முன்னாடி உடைக்கிறாங்க. ஏன்னா உடைக்காம விதைக்க முடியாது. கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றணும்னு விரும்புறாருப்பா. நீதியின் விளைச்சல்களை உங்கள் மேல பெருக பண்ணணும்னு விரும்புறாருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களிடத்திலிருந்து பிறப்பிக்க முடியாத அந்த நிலத்தை உடைக்கணும்னு விரும்புறார். அநேக காரியத்தை, அநேக ஆசீர்வாதங்களை, பல நன்மைகளை உங்களிடத்திலிருந்து பிறப்பிக்கணும், முளைக்க வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருப்பா. ஆண்டவர் விரும்புறார். பெரிய ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருந்து எழுப்பணும்னு விரும்புறார். சில மோசைகளை உருவாக்கி விடணும், யோசுவாக்களை உருவாக்கி விடணும், எசேக்கியேலை உருவாக்கி விடணும், எரேமியாவை உருவாக்கி விடணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவ, தீமோத்தேயுவை, ஓனேசிமை உருவாக்கி விட்டாரோ, நான் பெற்ற குமாரன் சொல்றார்ல, எப்படி சிலரை உருவாக்கி விட்டாரோ, உங்களிடத்துல இருந்து சில தலைமுறைய, அநேக ஜனத்தை உருவாக்கி விடணும்னு விரும்புறாருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி இருதயத்தை உடைக்கணும்னு விரும்புறார். மலட்டு இருதயம், மலட்டு இருதயம், பிறப்பிக்க முளைப்பிக்க திராணியற்ற நிலம். மூன்றாவது, தரிசு நிலம் என்றால் இட் கேன் பி a undisturbed ground, தொந்தரவு செய்யப்படாத நிலம். அன்டிஸ்டர்ப்டு, அதை டிஸ்டர்ப் பண்ணாத நிலம்பா. சும்மா கிடக்கும், யாருமே தொந்தரவு செஞ்சிருக்க மாட்டாங்க, யாருமே உடைச்சிருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு செடி நடுறதுக்கு கூட அதை தோண்டி இருக்க மாட்டாங்க, 2 அடி தோண்டி இருக்க மாட்டாங்க. எப்பா, எத்தனை காலம் நான் உன்னுடைய நிலத்தை தரிசு நிலமாய் விடுவாய், உன் நிலத்தை தரிசு நிலமாய் விடுவாய். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? மோசமான காரியத்துக்கு அது பயன்படுத்தப்படும். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, இன்னைக்கு காலைல மேல இருந்து பார்த்தபோது அந்த நிலத்தை காஞ்சோரி மூடினதுன்ற மாதிரி நல்ல முள்ளெல்லாம் அப்படியெல்லாம் கிடக்கு. பல வருடமா அப்படியே கிடக்கிறதுனால அது பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ணப்படுது இந்த கிரவுண்டு. நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பல இடத்துல பலருக்கு பப்ளிக் டாய்லெட்டே தரிசன நிலம் தான். இன்னும் சில வறட்சியான நிலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு குடிகாரங்க உட்காந்து ஒரே பாட்டலா கிடக்கும், நொறுங்கி போய் கிடக்கும். குடிகாரங்க உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது.
எப்பா உன் நிலம் விதைச்சு முளைப்பிக்கிறதுக்கு பயன்படணும்னு ஆண்டு விரும்புறார். ஆனா ஏன் துன்மார்க்கத்துக்கு ஏன் இது பயன்படுத்தப்படுது? உன் நிலத்தை உடைச்சு உன் நிலத்துக்கு உள்ள இருந்து அவர் பயன்படும் விரும்புகிறார். ஆனா நிலத்தை உடைக்கிறதுக்கு அர்ப்பணிக்காததனால் நிலத்தின் மேல் இருந்து தவறான காரியங்கள் நடக்குது தெரியுமா? நிலத்தை உடைக்கணும்னு விரும்புறார். ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள்னு சொல்றார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தரணும்னு விரும்புறார். நிலத்தை பண்படுத்துங்கள். பிரேக் அப் யுவர் ஹார்ட். பைபிள்ல ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கு. மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நல்லதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த வசனத்துல உடைத்து என்ற வார்த்தையை கொஞ்சம் சிந்திங்க, நோட் பண்ணிக்கோங்க. இயேசு வந்திருக்கும் போது இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, நலதம் விலையேற பெற்ற, அந்த வார்த்தை முக்கியம், விலையேற பெற்ற, சோ எக்ஸ்பென்சிவ், நலதம் என்னும் உத்தம தைலம், அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அதை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். உடைத்து உடைத்து. அடுத்த வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். அடுத்த வசனம். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று. சரி, இதை நீங்க யோவான்ல பார்த்தீங்கன்னா, அவன் திருடனா இருந்தபடியினால் பணப்பைய சுமக்கிறபடினால் இதை சொன்னான் அப்படிங்கிறது. யூதாஸ் தான் இந்த வாக்கியங்களை சொன்னான்னு போட்டிருக்கு. இதனுடைய மதிப்பை எவ்வளவுக்கு சொல்றாரு? 300 பணத்துக்கு அதிகமாக கிரயத்துக்கு விற்று. அப்போ மோர் தென் 300 நம்ம எடுத்துக்கலாம். 300 பணத்துக்கு அதிகமா. சரி, இப்போ என்ன கவனிக்கும்படி கேட்கிறேன். ஒரு கால்குலேட் நம்ம பண்ணுவோம், உங்களை சிந்திக்கும்படிக்கு. இது சாதாரணமான சென்ட் பாட்டில் கிடையாது. நார்மலா யூஸ் பண்ற அத்தரும் கிடையாது. நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு 100 ரூபா 50 ரூபா சென்ட் பாட்டில் கிடையாது. பைபிள் சொல்லுது விலையேற பெற்ற. அதுவும் பக்கத்தில் இருந்தவங்க சொல்றாங்க, இதை வீணா ஏன் செலவு பண்ணணும். இன்னொன்று சொல்லுதாங்க, 300 பணத்துக்கு அதிகமாக வைக்கலாம். சரிப்பா, இப்போ என்னை கவனிக்கப்பட்டு நான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாங்க. ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சு வேலைக்கு அமர்த்தும்படிக்கு வெளியே போறாரு. சும்மா இருந்தவங்கள கூப்பிடுறாரு. 9ஆம் மணி நேரத்தில் 11ஆம் மணி நேரத்தில் சும்மா இருக்கிறவங்களை கூப்பிடுறாரு. எவ்வளோ பணம் பேசுறாரு? கூலி 1 பணம் கூலி பேசி. ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 1 பணம். 1 பணம். என்ன கவனிக்கும்படி கேட்குறேன். ஒரு நாள் சம்பளம் 1 பணம். இப்போ நம்ம ஊருக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து கொத்தனார்லாம் இருக்கிறவங்களுக்கு 1200 1000 ரூபா. நார்மலாக கையால் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வந்து 900 ரூபா கிட்ட சம்பளம். இன்ஜினியரை விட கொத்தனார் வேலைக்கு போனால் அவன் தான் கோடீஸ்வரன் ஆயிரம். அப்படி வந்து மாறிப்போச்சு. படிச்சுட்டு கஷ்டப்பட்டு மாதத்துக்கு 3000 ரூபா டீச்சர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் ஒரு நாளில் 1000 ரூபா பார்த்து போயிறாரு கொத்தனார். ஆனால் என்ன வெயிலுன்னு வேலை செய்யணும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது 3 நாள் ஆச்சு, சாப்பாடு இல்லை. இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் வந்து சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாங்க, நீங்களே கொடுங்கப்பா. அங்கேயும் தேடி போயிட்டு ஏசப்பாட்டு வந்து சொல்கிறது, 200 பணம் இருந்தாலும் இவங்களுக்கு அப்போ வாங்க முடியாது. அப்படின்னா 200 பணம்னா என்ன வெளிப்படுது அப்படின்னா, 200 நாள் சம்பளம். 200 நாள் சம்பளம் வச்சா கூட இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியாது. அங்கதான் இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சார். இப்போ 300 பணத்துக்கு அதிகமா, 300 பணம்னு எடுத்துக்குவோம். 300 பணம்னா எத்தனை நாள் சம்பளம் வரும்? 300 நாள் சம்பளம். 300 நாள் சம்பளம்.
சரி, இப்போ கொத்தனாரை விடுவோம். நார்மலா ஒரு பெண்மணி ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? சாதாரணமா 500 ரூபான்னு கால்குலேட் பண்ணுவோமா? 500. உழைக்க முடியுமாங்க உங்களால? முடியும். இதோட அதிகமாக நீங்க உழைப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆனா 500 ரூபான்னு கால்குலேட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு பெண்மணியால 500 ரூபா சம்பாத்தியம் பண்ண முடியும்னா 500 × 300, 500 பெருக்கல் 300 எவ்வளவு? 1,50,000 ரூபாய். சாதாரணமா கால்குலேட் பண்ணுங்க. இந்த சென்ட் பாட்டலுடைய விலை 1,50,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 300 பணத்துக்கு அதிகமான்னு போட்டிருக்கு, அப்படின்னா இதோட கூட அதிகமா இருக்கலாம். ஒரு பெண்மணி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாத்தியம் பண்ண முடியுமானால் 300 நாள் சம்பளத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த விலையேறப்பட்ட தைலம் எவ்வளவு மதிப்பது தெரியுமா? 1,50,000 ரூபாய். சர்வ சாதாரணமா ஏசப்ப வந்தபோது ஒட்டச்சால உன் இருதயம் விலையேற பெற்றதுப்பா, உன் இருதயம் விலையேற பெற்றதுப்பா. எந்த பலி அவர் புறக்கணிக்க மாட்டார் தெரியுமா? உடைக்கிற பலி அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். அவர் கேட்கும் பலிகள் என்று வேதம் சொல்லுது தெரியுமா? வாசிச்சு பாருங்க. 51 சங்கீதம் 17 வசனம். சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவிதான் தேவனுக்கு ஏற்கும் பலி. இது தெரியுமாப்பா? நொறுங்குண்ட உன் இருதயத்தை உடைச்சு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இருதயத்தை உடைச்சு இருதயத்தை கடினப்படுத்தி போய் நான் அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருத்தன். ஆனால் இந்த மனிதன் இருதயத்தை உடைச்சு நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணின்னு பாக்குறோம். இருதயத்தை ஒருத்த உடைச்சிட்டானா அவன் மேல கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவார்மா. இருதயத்தை உடைச்சிட்டார்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களோ இருதயத்தை உடைச்சி நம்மகிட்ட பேசும்போது எவ்வளவு இறக்கப்படுறோம். ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இருதயத்தை நீ உடைச்சி நிற்பாயானால் அவர் ரொம்ப உங்க மேல பிரியப்படுவார் தெரியுமா? உன்னுடைய கற்பனையை உடைச்சிரு, உன்னுடைய கற்பனை கோட்டையை உடைச்சிரு. நீனே உன் வாழ்க்கையில சில காரியத்தை கட்டி வச்சிருப்ப, உடைச்சிரு. உன்னுடைய சில விருப்பத்தை நீ உடைச்சிரு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. Let your will be done. உம்முடைய சித்தமாக கடவுதப்பா, உங்க விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என்னுடைய கற்பனைகள் உடைக்கிறேன், நானே கட்டினமா கட்டி வச்சிருக்கிறத உடைக்கிறேன், ஒப்பு கொடுத்துடுறேன். விலையேறப்பட்ட இந்த தைலத்தை உடைச்சு இயேசுவின் பாதத்தில் ஊட்டின அந்த வீடு முழுதும் வாசனையின் பரிமளத்தினால் நிறைந்ததுன்னு பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்மணியை குறித்து அடையாளம் காட்டப்படுதில்ல. அதற்கு காரணம் உடைத்தார். சாதாரணமா நினைக்கிறாங்க, பாஸ்டர் இவ்வளவு சென்ட் பாட்டில் விலை எவ்வளவு இருக்குமா? யோசிக்க தோணதா இல்லையா? 1,50,000 ரூபாய். பொதுவா இது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சேர்த்து யூதருடைய கலாச்சாரத்தின்படி அவங்க அதை சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. அது நான் திருமணமாக போகக்கூடிய மணவாளனுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க சேகரித்து வைக்கிற விலையேற பெற்ற பரிசு பொக்கிஷமா வச்சிருப்பாங்க. தன்னுடைய மணவாளனுக்காக கொடுப்பதற்காக அதையே ஏசப்பாவுக்காக உடைச்சி ஊத்துறாங்களே. வேர்ல்ட்லயே பெஸ்டா இருக்கிற பெர்ஃப்யூம் யாருக்கா தெரியுமா? உலக அளவில் இது இல்லை ஆன்டி, சுமுக்கு. முதல்ல சொன்னல உலகத்திலேயே இருக்கிறதுல பெஸ்டானது சுமுக்கு. இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லவா? நீங்க கொஞ்சம் வாயை திறந்தீங்கன்னா பார்த்து திறக்கணும், மேலே பள்ளி இருந்து வாயில் விழுந்துட, சரிங்களா? எவ்வளோன்னு சொல்லவா? 11,10,31,422 ரூபாய்.
நெட்டில் பார்த்துக்கலாம். சில வாயை துறைங்க அப்படி சால் அப்படி போட்டு பள்ளியெல்லாம் இல்லைங்க மேலே விழுந்துடாது. கிட்டத்தட்ட 12 கோடி இந்த செண்டு பாட்டிலுடைய மதிப்பு. இந்தியாவில் பெஸ்ட்டாக ஒன்று இருந்தது, அதுக்கு முன்னாடி போட்டாங்களே ரோஜா. இதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ வருது அப்படின்னா 2,11,600 ரூபா இந்தியாவில். அமேசானில் இருக்குது, அமேசானில் ஆர்டர் பண்ணுறாதீங்க, உங்கள் அப்பா அம்மா பாவம். அப்போ விலையேறப்பட்ட தைலம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடைச்சி ஊற்றுனது சாதாரணமானதல்ல, இப்போ விலையேறப்பெற்றது. இவ்வளோ விலையேறப்பெற்ற தைலத்தை உடைச்சி ஏசப்ப பாத்தில் ஊற்ற முடியுமானா, உன் விலையேறப்பட்ட இருதயத்தை ஏன் நீ உடைக்கக்கூடாது? ஏன் நீ உடைக்கக்கூடாது? ஆண்டவர் உனக்கு நேரம் கொடுக்கிறார். சோம்பேறி குழுகிறது என்று உளமாட்டானாம். சோம்பேறி தான் இருதயத்தை உடைக்க மாட்டான். சோம்பேறி தான் இருதயத்தை பண்படுத்த மாட்டான். ஏன்பா இன்றைக்கு நாள் நீ சோம்பேறித்தனம் போடுற? ஏன் ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய பிரசனத்துல தேவன் பிரசங்கம் பண்ணும்போது, தேவன் வார்த்தையில பேசும்போது ஏன் இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுக்க முடியல உன்னால? சோம்பேறித்தனம் தானே. நீங்க சோம்பேறித்தனம் படாம இந்த கடைசி 5 நிமிடத்துல உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்துரு, உடைக்க ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. நூறு குண்ட இருதயம் உள்ள உங்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அவர் கொத்தி எரு போடுறாருல, கற்களை பொறுக்கி போடுறாரு, நிலத்தை உடைக்கிறார்ல. நிலத்தை உடைக்க ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா. இதை குறித்து அதிகமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் நான் சுருக்குகிற வார்த்தைகளை ஒப்பு கொடுத்துருங்க. உள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். பிரேக் அப் யோர் ஹார்ட். எதெல்லாம் பிரேக் பண்ணணும்? இந்த மன கடினம்னு இருக்கும். இருதய விருத்த சேதனம் வேதம் சொல்லுது. இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஆவியின்படி செய்யப்படுது. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இருக்கிற முக்காடை எடுத்து போடணும். அதுதான் வேதம் சொல்லுதுல, இருதயத்தில் இருக்கிற முக்காடு நீங்கணும். கர்த்தருடைய ஆவி எங்கே நாங்க விடுதலை உண்டுன்னு பார்க்கிறோம். எங்க தெரியுமா? தேவனுடைய ஆவியான இருதயத்தில் வரும்போது, ஆவியானவரே எங்க இருதயத்தை உடைக்க நான் ஒப்பு கொடுத்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு, சில வினாடிகளோ சில நிமிடங்களோ நீங்க டைம் எடுத்து உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். தாழ்த்த மனதில்லையா? இருதயத்தை உடைக்க மனதில்லையா? இருதய மனக்கடினம் மாறட்டும். மனக்கடினம் ஒரு பெரிய பாவம். ஆனா மனக்கடினத்தை அவர் மாற்றுறார் தெரியுமா? அவர் மனக்கடினத்தை மாற்றுறார். ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். இதுவரைக்கும் நீங்க சாதாரணமா இந்த ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் வார்த்தையை கேட்டிருக்கலாம். செய்தி என்னவென்றால் உங்களுடைய தரிசன நிலத்தை பண்படுத்துங்கள். அப்படி என்றால் பக்குவப்படுத்தப்படாத, உடைக்கப்படாத, பயன்படுத்தப்படாத உங்கள் இருதயத்தை பண்படுத்த ஒப்பு கொடுத்துருங்க. இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுத்துருங்க. நீங்களே தேவ சித்தத்துக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் சில காரியத்தை நீங்க கட்டி வச்சிருக்கலாம், நீங்க நினைச்சு வச்சிருக்கலாம். உடைச்சிருப்பா, உடைச்சிருப்பா, என் விருப்பம் வேணாம்ப்பா, எங்களுடைய ஆசை வேணாம்ப்பா, உங்க திட்டம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுத்துறான்ப்பா. எங்க தரிசன நிலத்தை பண்படுத்துங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு இருதயத்துல உங்களுடைய ஆவியை தந்து, புதிய ஆவி இருதயத்துல தந்து எங்கள் இருதயத்தை புதுப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருதயத்தை புதுப்பித்து கொண்டிருக்கிறார்ப்பா. ஒப்பு கொடுங்களேன் ஏசப்பாட்ட. என் இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்றேன், என் உள்ளான மனுஷனை ஒப்பு கொடுத்துறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்றேன் ஏசப்பா. எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்துடுறோம்ப்பா. பல நேரங்களில் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்திடுறோம், இருதயத்தை கடினப்படுத்திடுறோம். எங்களுக்கு நேரம் வார்த்தை வரும்போது எங்க இருதயம் உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கல, இருதயம் பண்படுறதுக்கு இடம் கொடுக்காம இருதயத்தை கடினப்படுத்திடுறோம். எங்க மன கடினத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன கடினத்தை மன்னிங்க ஆண்டவரே.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் மனக்கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி அவர் தீர்ப்பு கொடுப்பார்னு வேதம் சொல்லுது தெரியுமா? மனக்கடினத்துக்கு ஏற்றார போல எதுக்கு நான் தீர்ப்பு வாங்கணும்? வேணாம் ஆண்டவர், என் இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுத்துறேன்ப்பா, இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுத்துறேன்ப்பா, இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. ஊரா பாலா பாக்காதா ரா பாக்காதா லீமா காதா. அவர் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதா, நொறுங்குண்ட ஆவிதா. ஏசப்பா, இந்த ஒரு நிமிஷமாகிலும் பயன்படுத்துங்கம்மா. ஆவியானவர் உங்கள் நிலத்தை பண்படுத்துறார், ஆவியானவர் உங்கள் நிலத்தை உழுறார்ல, உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புறார், உங்க நிலத்தை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறார், உங்க நிலத்துல மழையை வர்ஷிக்க பண்ணணும்னு விரும்புறார், உங்க நிலத்துல விதைகளை விதைக்கணும்னு விரும்புறார், வசனம் என்கிற விதையை விதைக்கணும்னு விரும்புறாரு. நீங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. பஞ்ச காலத்துல விதை விதைத்தா 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். உங்க இருதயத்தை பயன்படுத்தணும்னு விரும்புறாரு தெரியுமா? நீ கர்த்தருடைய கையில நீ பயன்படுத்தப்படுவாய், நீ தேவ சித்தத்தின்படி பயன்படுத்தப்படுவாய். அருமையான மகளே, மகனை பயன்படுத்தப்படுவாய். இருதயத்தை ஒப்பு கொடுத்துரு, என் இருதயத்தை ஒப்பு கொடுத்துற ஆண்டவரே, என் இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. ராபாக்கா டாபாக்கா டாபா லாபாக்கா தாராபா ஊரா மாலா காதா ராபா காதா லாபா காதா லாபா காதா லாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனதை கடினப்படுத்துகிற உணர்வற்ற நிலைமை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, உணர்வற்ற கிரியைகள் எடுத்து போட்டுருங்கப்பா. தேவ பிரசன்ன இருதயத்துல போக முடியல, வறண்ட நிலம் போல் இருக்கிறது ஆண்டவரே, மலட்டு நிலம் போல இருக்கிறதப்பா. என் நிலத்தை பண்படுத்துங்க ஆண்டவரே. ஆயத்தப்படுத்தாத நிலமா இருக்கிறது, இதுவரைக்கும் நான் உளப்படாத நிலமா இருக்கிறேனே, என்னை உழுறதற்கு ஒப்பு கொடுத்துற ஆண்டவரே, என்னை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. ரீகா பாகா தாலா பாகா தாரா பாகா தாலா பாகா தாரா பாகா தாலா பாகா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, புதுப்பித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார்கள், அதற்கேற்றாற் போல் தம்முடைய ஆசீர்வாதத்தை இவங்க நிலத்தின் மேல் தேவன் வர்ஷிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஆண்டவர் இளைஞர் மேல் தேவனுடைய ஆளுகையும் ஆசீர்வாதம் இருப்பதாக, இவர்கள் இருதயம் தேவனிடத்தில் பயன்படுத்தப்படுவதாக, கர்த்தருக்காய் பயன்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய அபிஷேகத்தினால் இருதயம் நிறைந்திருப்பதாக, கர்த்தருடைய ஆவியானவரால் இருதயம் நிறைந்திருப்பதாகப்பா. ஓரா பாகாதா லாபாகா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல விசேஷத்தினால் இவங்க இருதயம் பொங்குவதாக. ஆண்டவரே, எங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ஆளுகைக்குள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.